உனக்கு எனக்குள்ள நீ இருக்கேன்னு மட்டும் தெரியும். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தேடி பார்த்தேன், துளி வீழ்ந்ததே தேடி பார்த்தேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவைல பார்த்துருப்பீங்க. ப்ரொவைல பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதில் மேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ண முடியும். வாங்கிட்டு எப்படி ஷார்ட்டாக சிம்பிளாக மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஆப்பில் அது வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா நான் வந்து ஒரு புக் பர்சன் வச்சு எடிட் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் வந்து சிங்கிள் பர்சனாக வச்சு எடிட் பண்ணியிருப்பேன். இது பார்த்தா இதுக்கான லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோவில் வந்து வாய்ஸை சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கேட்கும். சப்மிட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிட்டர்ன் ஷோ ஆகும். ரிட்டர்ன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன ஆப் ஓப்பன் ஆப் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஆகி பார்த்துல கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து இம்போர்ட் பண்ண புக் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு ஃபாண்ட் இருக்கும். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இல்லை லாஸ்ட்டாக வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து பிளராக நீங்கள் லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. வந்து எல்லாமே இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக இங்கே இருக்கிற ப்ளூ கலர் இமேஜ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் இமேஜ் மட்டும் நான் சொல்கிற சைஸில் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இப்படி இமேஜ் வந்து கிராப் பண்ணுறதுனால ஃபஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே வந்து ப்ளஸ் ஆகி க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா 9:6 சைஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் கேட்கும். கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணி க்ரீன் கலர் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணுவீங்களா அவங்க இமேஜ் வச்சுருப்பீங்க. அந்த இமேஜ் அதுக்கான இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நீங்கள் நான் யூஸ் பண்ண இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா இதுக்கான இமேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டெலகிராமில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து டெலகிராம் போய் ஜாயின் பண்ணி வந்து நம்ம இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக பேக் வந்து கரெக்டாக வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா போங்க. நீங்கள் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸ் ஏரியான்னு கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிட்டு இப்போ ஃபுல்லாக செட் ஆகி ஜூம் பண்ணால் இமேஜில் செலக்ட் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணால் மூவ் ஆப்ஷன் போய் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இல்லை நீங்கள் லைட்டாக உங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணால் நீங்கள் ரொட்டேட் ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தா ஸ்கேல் ஆப்ஷன் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கலாம். மேலே சைட் மேலே ஏர் ஆப்ஷன் அது இருக்கும். செலக்ட் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜிக்காக செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. கரெக்டாக ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகனே உங்கள் இமேஜ் வந்து கரெக்டாக சேவ் ஆகும். இப்போ சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் சேவ் ஆகிடும். க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து திருப்பி புக் பர்சன் ஓப்பன் பண்ணி கரெக்டாக இங்கே ஆட் பண்ணுற இமேஜ் நீங்கள் அந்த சைஸில் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி கரெக்டாக இப்போ வந்து ஒரு இமேஜில் செலக்ட் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். கரெக்டாக இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதே ஸ்டெப்பில் கரெக்டாக இங்கே நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா இங்கே எங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13:25 நான் வந்து ப்ளூ கலர் இமேஜ் ஆட் பண்ணிப்பேன். இங்கே நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக வந்து இமேஜ் அந்த கரெக்டாக வந்து இந்த பிக்சல் நான் சொன்ன பிக்சல் வந்து கிராப் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் இமேஜ் எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக இப்போ ஒரு லேயர் செலக்ட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணி கலர் ஃபுல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதே ஸ்டெப்பில் கரெக்டாக எல்லாரும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9988. இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9988. கட்டாயத்தை நீங்கள் வந்து டைப் பண்ணி புக் மார்க் பர்சனில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரேஜன்னு சொல்லிட்டு ஒரு 5 சிசியில் இருக்கும். கரெக்டாக பார்த்தா சைடில் வந்து ஐ ஆப்ஷன் ஆஃப் இருக்கும். கரெக்டாக அந்த கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக ஐ ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். கரெக்டாக அது ஃபுல்லாக கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி சிசியில் இருக்கும். கரெக்டாக வந்து செட் ஆகிடும். செட் ஆகினா மேலே செட்டிங் பண்ணல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோங்களை மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.